இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றம் குடியரசுத் தலைவரினுடைய கேள்விகளுக்கு பதிலளிப்பது தொடர்பாக 8 நாட்கள் கெடு விதித்திருக்கிறது. இது மத்திய மோடி அரசில் தொடங்கி மாநில அரசுகளுக்கு என்று எல்லோருக்குமான நேரத்தை பிரித்து கொடுத்திருக்கிறார்கள். இந்த 8 நாளைக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சு கவர்னருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் நேரம் கெடு விதித்தது சரியா என்பதை முடிவு பண்ணிடலாம் என தேதியை திட்டமிட்டு சிஜேஐ BR கவாய் அவர்கள் தலைமையிலான 5 நீதிபதிகள் அரசியல் சாசன அமர்வு பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதைத்தான் முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் குடியரசுத் தலைவருடைய இந்த மனுவை நீங்கள் பதிலளிக்க எடுக்கக்கூடாது, மெயின்டெனபிலிட்டி இல்லை அப்படின்னு தமிழ்நாடு அரசும் கேரளா அரசும் அதிரடியான மனு தாக்கலை செய்திருக்கிறார்கள். 2 அரசுகளும் தமிழ்நாடும் சரி கேரளாவும் சரி குடியரசுத் தலைவரினுடைய அந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டிய தேவை இல்லை. இது வேற விதமாக அந்த தீர்ப்பை நல்லிஃபை பண்ணுறதுக்கு, அந்த தீர்ப்பை செல்லாததாக்குறதுக்கு செய்யக்கூடிய திட்டமாக இருக்கிறது என்று மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இவர்கள் வாதிடுவதற்கும் நேரம் கொடுத்திருக்கிறது உச்சநீதிமன்றம். என்ன நடந்தது உச்சநீதிமன்றத்தில்? இந்த 8 நாட்கள் விவாதத்திற்கு பிறகு ஒரு மிக முக்கியமான தீர்ப்பை நோக்கி இது நகர்கிறதா என்கிற விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் மெலான் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. இன்றைக்கு இந்தியா முழுக்க அதுதான் ஹெட்லைன்ஸ், பிரேக்கிங் நியூஸ். உச்சநீதிமன்றம் 8 நாட்கள் கெடு கொடுத்திருக்கிறது, 8 நாட்கள் நேரம் கொடுத்திருக்கிறது. இந்த 8 நாளைக்குள்ள கவர்னர் குடியரசுத் தலைவருக்கு நேரம் வைக்கலாமா கூடாதா என்பது தொடர்பான எல்லா விவாதங்களையும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம பார்க்குறோம் லைவ்லால. சுப்ரீம் கோர்ட் ஹியர் டு கமெண்ட்ஸ் ஹியரிங் ஆஃப் பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் ஆன் பில்ஸ் டைம்லைன்ஸ் ஃப்ரம் ஆகஸ்ட் 19 அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க? 5 நீதிபதிகள் அமர்வு ஜஸ்டிஸ் BR கவாய் CJI அவர்கள், அதே போல் ஜஸ்டிஸ் சூரியகாந்த், ஜஸ்டிஸ் விக்ரம்நாத், ஜஸ்டிஸ் PS நரசிம்மா மற்றும் ஜஸ்டிஸ் AS சந்திரகர் ஆகிய 5 நீதிபதிகள் அவங்க என்ன பண்ணுறாங்க? ஆகஸ்ட் 12 வரைக்கும் டைம். எல்லாரும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநில அரசுகளும் சரி மத்திய அரசும் உங்களுடைய கருத்துக்களை போடுங்க. இது போக மற்ற பார்ட்டிஸ் யாரெல்லாம் இன்டர்வீன் பண்ணணும், அதில் உள்ள எங்களுடைய மனுவையும் நீங்கள் ஏற்றுக்கணும்னு போடுறீங்களோ, இம்ப்ளீட் பண்ணுறீங்களோ நீங்களும் இம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படின்ற விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள். இந்த பார்ட்டிஸுங்கிற வகையில் அவங்க தேவைப்பட்டால் வரலாம். ஸோ KK வேணுகோபால் அவர்கள் கேரளாவுக்காக ஆஜராகி அவர் போட்ட குண்டு, அதே போல் தமிழ்நாட்டுக்காக டாக்டர் அபிஷேக் மனு சிங்வி மற்றும் P வில்சன் ஆகிய மூத்த வழக்கறிஞர்கள் 2 பேரும் ஆஜராகி இன்றைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். அதாவது உச்சநீதிமன்றம் இன்றைக்கு நேரம் 8 நாள் டைம்னுட்டு CJI பெஞ்ச் சொல்கிறாங்க. அந்த 8 நாள் எந்தெந்த நாள் அப்படின்னு பார்த்தோன்னா ஆகஸ்ட் மாதம் 19, 20, 21, 26 இந்த 4 நாட்கள் ஒரு பக்கமும், அதாவது பிரசிடென்ட் இந்த மாதிரி கேட்டது தவறு என்பதையும், அதற்கு பிறகு ஆகஸ்ட் 20, செப்டம்பர் 2, 3, 4 ஆகிய நாட்களில் இதற்கு மாற்று கருத்து வைக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற செய்திகளையும் பேசுவதற்காக கொடுத்துருக்கிறார்கள். 4 நாட்கள், இதுக்கு நாள் அதுக்கு நாள் அப்படின்னு பிரித்து கொடுத்துருக்குறாங்க. தேவைப்பட்டால் உங்களுக்கு எதிர் பதில் சொல்வதற்கான கிராஸையும் நாங்கள் அலோவ் பண்ணுறோம், உங்களுக்குள்ள அந்த ஆர்கியூமெண்டேட்டிவ் இடத்தையும் நாங்கள் அலோவ் பண்ணுறோம், அவருடைய ஆர்கியூமெண்ட்ஸை அவர் கிராஸ் பண்ணுறதுக்கு என்கிற விஷயத்தையும் CJI உறுதி செய்திருக்கிறார். நோடல் கவுன்சிலாக மிஷா ரோஹத்கி அவர்களையும் அப்பாயின்ட் பண்ண சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஆக ஆகஸ்ட் 19 தேதி தொடங்குகிறது. இப்போ இதில் ஹைலைட் என்னென்னா, இதற்கு முன்பாக என்னங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். தமிழ்நாடு அரசினுடைய அந்த இது லைவ்ல ரிப்போர்ட் ஆயிருக்கு. அப்பீல் இன் டிஸ்கைஸ், தமிழ்நாடு அப்ஜெக்ட் டு பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் இன் சுப்ரீம் கோர்ட் ஆன் பில்ஸ் அசன்ட் டைம் லைன்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிடுகிறார்கள். தமிழ்நாடு அரசு மிக கடுமையாக எதிர்ப்பை தெரிவித்து ஒரு மனுவை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறது. குடியரசுத் தலைவர் இந்த 14 கேள்வின் கேட்டு அனுப்பியிருப்பதே ஏற்கனவே ஜஸ்டிஸ் JB பர்திவாலா மற்றும் ஜஸ்டிஸ் R மகாதேவன் அவர்கள் கொடுத்த கவர்னர் இவ்வளோ நாளைக்குள்ள கையெழுத்து போடணும், குடியரசுத் தலைவர் இவ்வளோ நாளைக்குள்ள டைம்லைனுக்குள்ள ஸ்டிக் ஆன் பண்ணணும்னு சொன்னதற்கு எதிராக ஒரு தீர்ப்பு வருகிறது என்றால் நீங்கள் தீர்ப்புக்கு தான் அப்பீலுக்கு போயிருக்கணும். அதை விட்டுட்டு குடியரசுத் தலைவரை வைத்து கேள்வி கேட்க விட்டு வேறு விதமாக ஆர்டிகல் 143 பயன்படுத்தி உள்ள வர்றதுங்கிறது அப்பீலுக்கு வேறு விதமான ஒரு பூச்சை உருவாக்கி, அதாவது வேற ஒரு உருவத்தில் இல்லை வேற ஒரு ரூபத்தில் வேற ஒரு கெட்டப்பில் நீங்கள் உள்ளே கூப்பிட்டுட்டு வரீங்க அப்படிங்கிறது தான் தமிழ்நாடு அரசினுடைய மிக கடுமையான விமர்சனமாக இருக்கிறது. ஸோ அவங்க என்ன குறிப்பிட்றாங்க? ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது ஜட்மெண்ட் 1 மாதம் வருது, இது ஏற்கத்தக்கது அல்ல. ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது அப்பீல் இன் டிஸ்கைஸ் தான். சட்டத்தை பொறுத்தவரை ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை ஆர்டிகல் 143 வச்சு ஒரு நாளும் நீங்கள் அது செல்லாது என்று ஒமிட் பண்ண முடியாது. இது ஏற்கனவே உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கக்கூடியது.
விச் இஸ் அ செட்டில்டு லா பொசிஷன் அப்படிங்கிறதையும் குறிப்பிடுறாங்க. இதற்கு பல வழக்குகளையும் கோட் பண்ணியிருக்கிறாங்க நம்முடைய தமிழ்நாடு அரசு. குறிப்பாக அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய சென்ட் சேவியர்ஸ் காலேஜ் சொசைட்டி ஸ்டேட் ஆஃப் குஜராத் 1974லேயே அதில் இருக்கக்கூடிய ஒப்பீனியன் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது, பிரசிடென்ட் ஆர்டிகல் 143 படி கேட்கக்கூடியது என்பது அட்வைசரி தான், அது பைண்டிங் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிடுறாங்க. அதான் எனவே இந்த கேள்வியை கேட்டிருந்தாலும் கூட அதற்கு பதிலளிக்க வேண்டும் என்கிற தேவையில்லை. இவர்கள் கேட்டிருக்கக்கூடியதை நீங்கள் திரும்ப அனுப்பிடலாம். இது குடியரசுத் தலைவர் கேட்ட கேள்வி அப்படிங்கிறதுக்கு பதிலளிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை, அதற்கான பவரே சட்ட ரீதியாக அதில் ஒன்றும் சிக்கல் இல்லை அப்படிங்கிறதையே வாதாடி நீங்கள் அந்த மனுவை திரும்ப அனுப்பலாம் என்று மெயின்டெனபிலிட்டியை சேலஞ்ச் பண்ணி தமிழ்நாடு அரசின் சார்பில் போடப்பட்டிருக்கிறது. அதை யார் ட்ரா பண்ணுற அந்த பெட்டிஷனை அப்படின்னா அட்வொகேட்ஸ் ரிச்சர்ட்சன் வில்சன் மற்றும் அபூர்வ் மல்ஹோத்ரா ஆகிய 2 பேர் தான் அதை டிராஃப்ட் பண்ணியிருக்கிறாங்க. சீனியர் அட்வொகேட் பி வில்சன் அவர்கள் அதை செட்டில் பண்ணியிருக்கிறார் அந்த அப்ளிகேஷனை. ஃபர்தராக அட்வொகேட் டி ஹரீஷ்குமார் அதை உச்சநீதிமன்றத்தில் ஃபைல் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். இது அப்படின்னா இது நேற்றைக்கு மாலை போடப்பட்டது. காலையிலேயே கேரளா கவர்மெண்ட்டு தான் ரொம்ப தீவிரமாக உள்ளே வந்து இதற்கான பெட்டிஷனை ஃபைல் பண்ணுறாங்க. ஏன்னா கேரளா கவர்மெண்ட்டோட ஒரு கேஸ் இதே போல் நிற்கிது. அவங்க வந்து வித்ட்ரா பண்ணிவிட்டு இந்த தீர்ப்பை வச்சு எங்களுக்கும் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு இப்போ தனியாக ஃபைல் பண்ண போகிறாங்க. பட் அதுக்கு முன் தடையாக இப்போதைக்கு இது இருக்குமோங்கிறதுனால கேரளா நேற்றைக்கே முதல்ல போடுறாங்க. 11 of 14 queries covered by TN Governor case judgment. கேரளா அப்ஜெக்ட் டு மெயின்டெனபிலிட்டி ஆஃப் பிரசிடென்ட் ரெஃபரன்ஸ் இன் சுப்ரீம் கோர்ட் என்கிற செய்தியை பார்க்கிறோம். இன்றைக்கு கே வேணுகோபால் அவர்கள் முதல்ல நீங்கள் எனக்கு நேரம் கொடுக்கணும், நீங்கள் குடியரசுத் தலைவர் கேள்விக்கு ஆதரவு எதிர்ப்புன்னு டைம் கொடுக்குறீங்க, குடியரசுத் தலைவர் கேட்டதே தப்புன்னு நீங்கள் தள்ளுபடி பண்ணணும், நான் ஆர்கியூ பண்ண போகிறேன், எனக்கு அலோவ் பண்ணுங்க அப்படின்னு மெயின்டெனபிலிட்டிக்காக திரு கே வேணுகோபால் அவர்கள் மூத்த வழக்கறிஞர் முன்னாள் அட்டார்னி ஜெனரல் அவர் கேட்குறாரு. உங்களுக்கு ½ an hour நான் டைம் தரேன், நீங்கள் அதுக்குள்ளே உங்களுடைய ஆர்குமெண்ட்ஸை மிக நிச்சயமாக வைக்கலாம், கோர்ட்டை நீங்கள் கன்வின்ஸ் பண்ணுறீங்கன்னா பண்ணலாம் அப்படின்ற இடத்துக்கு தான் சிஜிஐ நகர்கிறார்கள். கேரளா கவர்மெண்ட் போட்டிருக்கக்கூடியது இதை பதிலே அளிக்காமல் நீங்கள் திருப்பி அனுப்ப வேண்டும். குடியரசுத் தலைவருடைய மனுவை பதிலளிப்பாமல் திருப்பி அனுப்புங்கள், உங்களுக்கு எந்த சட்ட கட்டாயமும் இல்லை அப்படிங்கிறத அவங்க குறிப்பிடுறாங்க. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமாக மாறுகிறது. என்னென்ன விஷயங்கள் ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஏற்கனவே குடியரசுத் தலைவர் கேட்ட 14 கேள்விகளில் 11 கேள்விகள் இந்த தீர்ப்புலேயே இருக்குது. அந்த தீர்ப்பு அப்படியே எடுத்து வாசிச்சாங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். மொதல் பாயிண்ட்டு, இந்த ரெஃபரன்ஸ் வந்து எரோனியஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிடுறாங்க. ஆர்டிகல் 200 அப்படிங்கிறது ஸ்டிபுலேட்டட் டைம்லைன் இல்லை, ஆஸ் சூன் அஸ் பாசிபிள்னு தான் இருக்குது அப்படின்னு கவர்னருக்கு அப்படி இல்லை அப்படின்னு குடியரசுத் தலைவர் ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க. கான்ஸ்டியூஷனில் இன்றைக்கி ஆஸ் சூன் அஸ் பாசிபிள்னா இருக்குது. ஆனால் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள்னா என்னன்னு எவ்வளோ நாளைக்குள்ளே இருக்கணும்னு ஏற்கனவே 3 வழக்குகளில் தீர்ப்பு வந்துவிட்டது. கேரளாவினுடைய இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஜட்ஜ்மெண்ட்டு. முதல் விஷயம், ஸ்டேட் ஆஃப் தெலுங்கானா விஸ் செக்ரட்டரி டு ஹர் எக்ஸலன்சி ஹானரபிள் கவர்னர் ஃபார் ஸ்டேட் ஆஃப் தெலுங்கானா, வேறு யாரும் இல்லை, நம்ம டாக்டர் தமிழிசை அவர்கள் இருந்தபோது, திரு கே சந்திரசேகர் ராவ் முதலமைச்சராக இருந்தபோது போடப்பட்ட வழக்கு 3 நீதிபதிகள் அமர்வு. அந்த தீர்ப்பில் தெல்ல தெளிவாக சொல்லிட்டாங்க. 1. 2வது, ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் விசஸ் பிரின்சிபல் செக்ரட்டரி டு தி கவர்னர் ஆஃப் பஞ்சாப். இது நம்முடைய இவர் பகவந்த் மானுக்கு பீரியடில் தான் அந்த போடப்பட்ட வழக்கு. கூட்டப்பட்ட அவையே செல்லாது அப்படின்னுட்டு இங்கேருந்து போனார் இல்லையா நம்முடைய பன்வாரிலால் புரோஹித் அவர்கள், அவர் இருக்கும்போது நடந்த சம்பவம். அதில் அப்போதைய தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் தலைமையிலான 3 நீதிபதிகள் அமர்வு, அதில் செகண்ட் ஜட்ஜாக இருந்தவர் தான் ஜஸ்டிஸ் ஜே.பி. பர்திவாலா. இப்போ நமக்கான ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்தாங்க இல்லைங்களா, அதனுடைய சீனியர் ஜட்ஜு. ஸோ அவங்க பெஞ்சு முடிச்சுட்டாங்க. 3வது, ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு விசஸ் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடுன்னு 2025 இப்போ கொடுத்துருக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்டு. அப்போ ஆஸ் சூன் அஸ் பாசிபிள்னா எவ்வளோ நாள் வேணாலும் எடுத்துக்கலான்னு ஒரு கொஷனை ரைஸ் பண்ணுறாங்க. ஆனால் சட்ட ரீதியாக ப்ராக்டிக்கலி அதுக்கு என்ன அர்த்தம்னு ஏற்கனவே 3 ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்துட்ட பிறகு முதல் கேள்வி அவங்களுடையது புரிதல் சரியாக இல்லை. எனவே 14 ஏற்கனவே 11 கொஸ்டின் அதில் இருக்கிறதுனால நீங்கள் இதுக்கு பதில் சொல்ல வேண்டாம். தமிழ்நாடு கவர்னர் ஜட்ஜ்மெண்ட்லேயே ரொம்ப தெளிவாக இருக்குது. queries 1 to 11 would no longer be res integra and in any event the foundational event the timeline has been decided in the Punjab and Telangana cases அப்படின்னு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சட்ட பாயிண்ட்டாக மறுபது. அதாவது கேரளான்றதை நம்ம ரிவர்ஸில் பார்க்கலாம். கேரளா கவர்மெண்ட் சொல்லுது இதுக்கான கேள்வி இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்குன்னு,
அவங்க அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு தான் கேள்வியே கேட்குறாங்க. அதில் புரிஞ்ச மாதிரி புரியாத மாதிரி குழப்பம் இருக்குது, இல்லை தெளிவுபடுத்திக்கிறேன்னுட்டு. ஏன்னா கடந்த காலத்தில் இந்த காவிரி வாரியமா ஆணையமா போர்டுனா என்ன, அதில் ஸ்கீம்னா என்ன, இப்படியெல்லாம் வச்சு இந்த மோடி அரசு விளக்கம் கேட்குறன்ற பேரில் கொண்டு போய் அதை ஒரு பல்லில்லாத அமைப்பை அமைச்சு விட்டாங்கன்னு பார்த்துக்கோங்களேன். இப்போ அந்த மாதிரி குடியரசுத் தலைவர் மூலமாக மத்திய அரசு தான் அதை எழுப்பியிருக்கோம். ஆப்வியஸ்லி அந்த இடத்துல இதை டிராஃப்ட் பண்ணவங்க கேரளா கவர்மெண்ட் சொல்லுது இதுக்கான பதில் அங்கே இருக்குன்னு. அவங்க அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு தான் அந்த கேள்வியை நாங்கள் எழுப்பியிருக்கோம்னு மேபி அதை கண்டெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதே போல் உச்சநீதிமன்றத்தை ஆர்டிக்கல் 143 வைத்து அதனுடைய தீர்ப்பை மாற்ற வைப்பதற்கான ஒரு முயற்சியாக இருக்கிறது. இது மிஸ்யூஸ் ஆஃப் பவர், குடியரசுத் தலைவருடைய இருக்கக்கூடிய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதற்கான ஒரு வழிவகையாக முன்னுதாரணமாக இது போய்விடுங்கிற குற்றச்சாட்டை கேரளா மிக கடுமையாக எழுப்புகிறார்கள். அடுத்து போட்டாங்க பாருங்க, யூனியன் கவர்மெண்ட் ரிவ்யூ பெட்டிஷனோ கியூரேட்டிவ் பெட்டிஷனோ போடலை அப்படின்னா இவ்வளவு நாட்கள், ஏன்னா நீங்கள் குறிப்பிட்டு 6 வார காலமோ என்னமோ அதுக்குள்ளே நீங்கள் ரிவ்யூ பெட்டிஷன் போடணும். போடவில்லை என்று சொன்னால் அந்த தீர்ப்பை நீங்கள் ஏற்றுக்கொண்டதாக அர்த்தம். இப்போ திடீர்னு ஒன்று பண்ணாங்கல்ல 2G வழக்கு, அதில் லைசன்ஸ் கொடுத்தது, லைசன்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு இனிமேல் நீங்கள் டெண்டர் தான் விடணும்னு அப்போ கொடுத்த தீர்ப்பு, அதை எதிர்த்து நாங்கள் இப்போ ரிவ்யூ போக போகிறோன்னு மோடி கவர்மெண்ட்டு போச்சு. 2G வழக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட்டு 10 வருஷமாக 11 வருஷமாக என்னங்க பண்ணீங்க அப்படின்னா, அது ஒன்றும் இல்லை, நாங்கள் இப்போ அதை மாற்றுறதுக்கு போகிறோன்னு போனாங்க, ரெஜிஸ்ட்ரியில் அதை ஏற்றுக்கல அவங்களே. அங்கே இல்லைக்கே அதெல்லாம் அலோவ் பண்ண முடியாது, 10 வருஷம் கழிச்சுலாம் வழக்குக்கு அப்பீலுக்கு போகிறோம்னாலாம் அலோவ் பண்ண முடியாது, போயிட்டு வாங்கன்னு அனுப்பி விட்டுட்டாங்க. அந்த மாதிரி அதுக்கு அர்த்தம் நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டீங்கன்னு அர்த்தங்கிற லெவலுக்கு தான் வந்துருச்சு. அப்போ மத்திய அரசு இனிமேல் கவர்னர்களுக்கு நேரம் அப்படின்னா அதை ஏற்கனவே ஏற்றுக்கிட்டாங்க என்கிற இடத்திற்கு இப்போதைக்கு இது வந்திருப்பதாகவும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதுதான் இப்போதைக்கான ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட்டாக இருக்கிறது. மோடி அரசு அதாவது எங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்க பார்த்தியா அப்படின்னு ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். அந்த மாதிரி இன்றைக்கு இந்த நாட்டினுடைய உச்சபட்ச பொறுப்பில் இருக்கக்கூடிய இந்த கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவரை கொண்டு போய் அவர்களுக்கான வியாக்கியானம் அவங்க மனுவையை தள்ளுபடி பண்ணணும் என்கிற இடத்திற்கு கேரளாவும் தமிழ்நாடும் கண்டெஸ்ட் பண்ணுற இடத்திற்கு கொண்டு பாஜக நிறுத்தி இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம வேதனையோடு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இப்போ இதில் மேற்கொண்டு விவாதங்கள் எப்படி போக போகிறது, ஏன்னா இண்டிவிஜுவல் டேஸ்க்கு அப்படின்னும் போது அதனுடைய தொகுப்புரைகள் அதனுடைய நீட்சி எப்படி இருக்குது. இதில் இப்போ கேரளா கவர்மெண்ட் மட்டும் பெட்டிஷன் ஃபைல் பண்ணிடல, எல்லா கவர்மெண்ட்ஸும் வரப்போகுது. மிக குறிப்பாக மேற்கு வங்கத்திலிருந்து மம்தா பானர்ஜி அவர்களாகட்டும், மற்றவர்கள் அடுத்தது எதிர்க்கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் பார்க்கும்போது நீங்கள் தெலுங்கானாவோ அல்லது கர்நாடகாவோ ஹிமாச்சல பிரதேசமோ ஜார்க்கண்டோ பஞ்சாபோ இவங்கெல்லாம் அடுத்தடுத்து பெட்டிஷன்ஸ் ஃபைல் பண்ண போகிறாங்க. பதிலுக்கு அந்த பக்கம் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் இருந்தெல்லாம் ஆப்வியஸாக மத்திய அரசு செய்ய போகிறாங்க. அதிலே பேசாமல் அவரே தான் எங்களுக்கும் அப்படின்னு கூட சில மாநிலங்கள் சேரலாம். தனித்து நாங்கள் தெரியணும்னு ஒரு வேளை புஷ்கர் சிங் தாமிலாம் இருக்கார், அவங்க ஸ்டாண்டிங் கவுன்சில் வச்சு அவர் தனியாலாம் போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உத்தரகாண்ட் முதலமைச்சர் அவர் தனியாக ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம். யூபி சார்பாக யோகி ஆதித்யநாத் அவர்கள், யூபி கவர்மெண்ட் ஏதாவது ஒரு காரணத்துக்கு வாரத்துக்கு ஒரு முறை போய் அவங்க ஹோம் செக்ரட்டரியோ இல்லை வேறு யாராச்சும் காவல்துறையினுடைய தலைமை பொறுப்பு இருக்கிறவர்களோ மாற்றி மாற்றி உச்சநீதிமன்றத்தில் மிக மோசமான கண்டனங்களுக்கு உள்ளாகிட்டு வராங்க. அது ஒரு பக்கம்னு வச்சுக்கோங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைட்லன்னு. ஆனால் இந்த பக்கம் இந்த வழக்கில் இப்போ இவங்கெல்லாம் உள்ளே வந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கான வாத பிரதிவாதங்கள் அப்படிங்கிறது இடத்துக்கு போகிறது. ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக இருக்கிறது, உச்சநீதிமன்றம் இதை முடிச்சு வச்சிடலாங்கிற முடிவுக்கு வந்துருச்சு. எவ்வளவு நாளைக்கு தான் சட்டத்தில் இருக்க கிரே ஏரியா வச்சு நீங்கள் விளையாடிக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு இருக்க முடியும் என்கிற இடத்திற்கு இது சேர்ந்திருக்கிறது. ஒரு முடிவு, ஒரு வெளிச்சம் வந்தது அப்படின்னா அது இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை உறுதிப்படுத்தும் என்று சொன்னால் மிக நிச்சயமாக அதை நாம் வரவேற்கலாம். பார்ப்போம். அடுத்த நிலையில் அப்டேட்ஸோட சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்கரலோடு. நன்றி, வணக்கம்.